ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்குறோம். டொவினோ தாமஸ் உடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நரிவேட்டா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அனுராஜ் மந்தர். அண்ட் படத்துக்கு வந்து ஜேக்ஸ் பிஜாய் இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தை இந்தியன் சினிமா கம்பெனி வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் படம் வந்து மேலே ரிலீஸ் ஆகும்ன்ற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது May 16 கமிங் வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமா படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆண்ட்ரியா ரீசெண்டாக இப்போ கிரகஸ்தான் போயிருக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான சைட் சீயிங் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்னுடைய பிக்சர்ஸோடு சேர்த்து அவங்களுடைய அழகான பியூட்டிஃபுல் பிக்சர்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சசிகுமார் மற்றும் சிம்ரனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து அபிஷன் ஜீவிந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் படத்துக்கு வந்து ஷான் ரோல்டன் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் படத்துல இருந்து இப்போ ஸ்னீக் பீக் 3rd ஒன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நமிதா பிரமோத் மதர்ஸ் டேக்கு அவங்க அம்மாவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை போட்டு விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி காட்டன் மிடி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். செவன் ஸ்கிரீன் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கீர்த்தி ஷெட்டி அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ September 18 இந்த வருஷம் 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமாகவும் அண்ட் குட்டி ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாமிகாமி அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு பியூட்டிஃபுல்லான ஹேண்ட் பிரிண்டட் இருக்கக்கூடிய ஆர்கான்ஸா லெஹங்கா செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வால் போஸ்டர் மற்றும் யுனானிமஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சைலேஷ் கொலனுடைய டைரக்ஷன்ல நானியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் த 3rd கேஸ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மிக்கி மேயர் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. படத்துல இருந்து பிரேம வெல்லருன்ற பாடல் வந்து வீடியோ சாங்கா படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. அபர்ணா தாஸ் பிளாக் அண்ட் ஒயிட் மற்றும் அவங்களுக்கு பிடிச்சமான அந்த நீட் பொட்டில் வச்சு செல்ஃபீஸ் எடுத்துருக்குறாங்க. அண்ட் அதை வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான லைக்ஸை குவிச்சிட்டு இருக்கிறாங்க. மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் வெங்கி குடுமலாவுடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் ராபின்ஹுட். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நிதின் மற்றும் ஸ்ரீலா நடிச்சிருந்தாங்க ஜிவி பிரகாஷோடைய இசையில். அண்ட் இப்போ இந்த திரைப்படம் OTTல ரிலீஸ் ஆகிருக்குது ZEE5ல. அது இப்போ ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. சமந்தாவுடைய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் படத்துக்கு சமந்தா படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கெண்ட் அதாவது ஃப்ரைடே வந்து சுதம் படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ அந்த ப்ரொமோஷனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒவ்வொரு சல்வார் செட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரெஸ்ஸுக்கு சமந்தா அழகா, சமந்தாவுடைய அழகுக்கு ட்ரெஸ் அழகான்னு சொல்கிற விதத்தில். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம்.
மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல அடுத்ததா உருவாகக்கூடிய படத்தினுடைய புதிய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கீர்த்திவாசன் வந்து டைரக்ட் பண்றாரு. அண்ட் படத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் முக்கியமான கதாபாத்திரத்துல அவரோட சேர்ந்து மமிதா பைஜோ நடிக்கிறாங்க. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சாயா பேகர். அண்ட் இது மட்டும் இல்லாம படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் படத்தினுடைய டைட்டில் வந்து இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூட். அண்ட் இந்த போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்குது. விஜய் அஞ்சனா ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாரல் பிரிண்டட் க்ராப் டாப்போட பிளாக் பேண்ட். அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. செவன் சி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆறுமுககுமார். அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையும் படக்குழுவினர் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய முக்கியமான விஷயம் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. சஞ்சனா திவாரி பாத் ரோப்ல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தவங்களுடைய மிரர் இமேஜையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கர ஃபன்னியான ஒரு ஃபோட்டோ ஷூட்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். டூடி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்சுடைய தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ரெட்ரோ. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் அவருடைய இசையில் எதற்காக மறுபடின்ற பாடல் வீடியோ சாங்கை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூர்யா ஃபேன்ஸால் லைக் அண்ட் ட்ரெண்டில் இருக்குது. மாளவிகா மோகன் நேட்டிவிட்டியும் கொஞ்சம் கூட மாறாமல் கேரளா அப்படின்னு கேப்ஷனோட கேரளா கசவு சாரியில் இந்த கேரளா படகுல அண்ட் போத் சைடில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ரஜபுத்ரா விஷுவல் மீடியாவுடைய தயாரிப்பில் மோகன்லால் மற்றும் சோபனாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தொடரும். அண்ட் இந்த திரைப்படத்தை தருண் மூர்த்தி வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்துக்கு வந்து ஜேக்ஸ் பிஜாய் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல இருந்து காடேரும் கொம்பான்ற பாடலினுடைய மேக்கிங் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ மோகன்லால் ஃபேன்ஸ் மற்றும் சோபனா ஃபேன்ஸால அதிகப்படியாக லைக்ஸ் குவிச்சது மட்டும் இல்லாமல் அண்ட் அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த மேக்கிங்கை பார்க்கும்போது இன்னும் அது ஒரு வேறு விதமான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. மானசா சௌத்ரி இப்போ ரீசெண்டாக அவங்க இந்த சம்மருக்கு வெக்கேஷனுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அவங்க பார்த்த பியூட்டிஃபுல்லான க்ரீனரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஸ்டுடியோ மூவிங் டர்ட்டில் மற்றும் ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அண்ட் மனிதர்கள் திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தை வந்து ராம் இந்திரா வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அனிலேஷ் எல் மேத்யூடைய இசையில் உருவாகிட்டு வருக்கு. அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. இனிதேபோல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.